ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தனாஸ் க்ரீன் லைஃப். இன்றைக்கி நம்ம விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டை வகையில் அம்மணி கொழுக்கட்டையும் பால் கொழுக்கட்டையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அம்மணி கொழுக்கட்டை சாப்பிட ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பால் கொழுக்கட்டை சாப்பிடும்போது உள்ளுக்குள்ளாரையும் நல்லா ஜூஸியாக இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்க மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கார கொழுக்கட்டையான அம்மணி கொழுக்கட்டை இப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு வாணலில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டா நம்ம பிடிக்கிற உருண்டை வெடிப்பு இல்லாமல் நல்லா வரும். தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவை சேர்த்துக்கலாம். நான் கடையில் வாங்கின இந்த பச்சரிசி மாவு தான் பயன்படுத்தியிருக்கேன். 1 நிமிஷம் கிளறி விட்டிங்கனாவே இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வந்துடும். ஆனால் வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 தடவை நல்லா பரட்டி விடுங்க. நம்ம தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தியிருக்கனால வாணலில் கொஞ்சம் கூட ஒட்டாது. பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு திக்கானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுருங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கையால் நல்லா பிசைஞ்சு கொடுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வெடிப்பு இல்லாத நமக்கு உருண்டைகள் கிடைக்கும். அட்லீஸ்ட் 2 நிமிஷத்துக்காவது நீங்கள் நல்லா பிசைஞ்சு கொடுங்க. கையில் நல்லெண்ணெய் தடவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கையிலையும் பிளேட்லேயும் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா சாஃப்டான ஒன்று போல் திரண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். டேஸ்ட்டும் மசாலாவும் நல்லா ஒட்டி வரும். பெரிய பெரிய உருண்டைகளாக இருந்தால் உள்ளுக்குள்ளே வந்துட்டு உப்பு காரம் ஏறாது. ஏற்கனவே நம்ம மாவில் உப்பு போட்டிருக்கோம். உப்பு சரியாக இருக்கும். வெளிப்பகுதிக்கு மட்டும்தான் நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். சின்ன சின்ன உருண்டைகளாக நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் பூரண கொழுக்கட்டையும் கார கொழுக்கட்டையும் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதையும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சாச்சு. தண்ணி கொதித்த பிறகு நம்ம இட்லி பிளேட்டில் போட்டு வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம். இட்லி பிளேட்டில் கண்டிப்பாக துணி போட்டு தான் வைக்கணும், இல்லாட்டி ஒட்டிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வச்சாச்சு. எந்த அளவுக்கு அழகாக கொஞ்சம் கூட வெடிப்பே இல்லாமல் உருண்டைகள்லாம் இருக்குன்னு பாருங்கள். இதை மூடி வச்சு சரியாக 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வேக வைங்க. அதிகமாக தேவையில்லை. இந்த மாவு ஏற்கனவே பாதி வெந்து தான் இருக்குது. பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா எந்த அளவுக்கு சாஃப்டாக பந்து போல் அழகாக வெந்து வந்திருக்குன்னு. இதை பிளேட்டோடு எடுத்து வச்சு அப்படியே ஆற விட்டுருங்க. இப்போது நாம் இந்த கொழுக்கட்டையை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு வாணலில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதோட 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இது ரெண்டும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. லைட்டாக செவந்ததும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாக இருக்கவும் கடுகு உடனே பொரிஞ்சிரும். பாருங்கள், கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கொழுக்கட்டையை இதில் சேர்த்துடலாம். குட்டி குட்டியாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கொழுக்கட்டை பார்க்க. இதில் ஆல்ரெடி உப்பு இருக்குது. வெளிப்பக்கமாக கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நம்ம லைட்டாக சால்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் நாம் பச்சை மிளகாய் சேர்த்தும் நம்ம இந்த மாதிரி தாளிக்கலாம். கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், இதோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஆந்திரா ஸ்பெஷல் பருப்பு பொடி, நீங்கள் இட்லி பொடி இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம். எந்த பொடி இருக்கோ அதை நீங்கள் கலந்துக்கலாம். இந்த பொடி ரெசிபி நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி இட்லி தோசையோடு இந்த பொடி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம வீட்லேயே ரெடி பண்ணுறதுனால இதில் வேறு எந்த பொருளும் மிக்சிங் இருக்காது. அதிகப்படியாக பருப்பு, பொட்டுக்கடலை இது தான் இருக்கும். கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்பவே ஹெல்தி கூட. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா ரெடி ஆகிடும். உப்பு காரெல்லாம் உள்ளே ஓரளவுக்கு ஏறட்டும். அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அதோடு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. உள்ளுக்குள்ளே நல்லா ஸ்பைசி வந்துட்டு ஏறணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
சூப்பர் டேஸ்ட்டில் அம்மணி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சிங்க. உண்மையாகவே சொல்லணுங்க, அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. பிள்ளைங்க கூட சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கூட போட்டு கொடுக்கலாம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களில் யாருக்கெல்லாம் இந்த மணி கொழுக்கட்டை பிடிக்கும்னு சொல்லுங்கள். நம்ம விநாயகர் சதுர்த்தியோட அடுத்த கொழுக்கட்டை ரெசிபி இந்த பால் கொழுக்கட்டை. ரொம்பவே டேஸ்டான ஸ்வீட்டான இந்த பால் கொழுக்கட்டை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க, ஜூஸியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு வாணலில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து ஸ்வீட் ரெசிபி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மட்டும் உப்பு சேர்த்தா போதும். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் பச்சரிசி மாவை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இது வந்து கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தாங்க. சேர்த்த உடனே இந்த அளவுக்கு கெட்டியாகிடும். இதை நம்ம 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி கொடுங்க. மாவு ஓரளவுக்கு வெந்து வரணும். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கும் போது இந்த மாவு உருண்டை பிடிக்கும் போது விரிசல் இல்லாமல் உடைஞ்சு போகாமல் வரும். அதுக்காக நம்ம கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும். இப்போது வாணலில் ஒட்டாமல் திரண்டு வந்துருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கையில் லைட்டாக நல்லெண்ணெயோ இல்லை தேங்காய் எண்ணெயோ தடவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அப்போது தான் நம்ம பிடிக்கிற சின்ன சின்ன கொழுக்கட்டை உருண்டைகள் வந்துட்டு உடைஞ்சி போகாமல் வரும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ நம்மளோட கொழுக்கட்டை அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்னதாக உருண்டைகள் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிக்கலாம், இல்லாட்டி ஓவல் ஷேப்பில் பிடிக்கலாம், இல்லாட்டி நீளமாக பிடிக்கலாம். எல்லாமே நம்மளோட விருப்பம் தாங்க. எந்த ஷேப் வேணாலும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், குட்டி குட்டியாக இந்த மாதிரி ரெடி பண்ணி எல்லாமாவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரவுண்ட் ஷேப் கூட பண்ணலாம், எல்லாமே கலந்தாப்புலையும் பண்ணலாம். இப்போ ஒரு வாணலில் 1.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சின பால். இதோட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா கொதிச்சு வரட்டும். பால் நல்லா கொதிச்சு வரணுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பால் கொதிக்கும் போது நான் ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா கொழுக்கட்டை உருண்டைகளையும் நம்ம உள்ளே போட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சூப்பராக நீளமாகவும் கொஞ்சம் உருண்டையாக கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் கொஞ்சம் எல்லா ஷேப்லேயும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். குழந்தைங்களுக்கெலாம் பார்த்ததும் சாப்பிட தோணும். ரெடி பண்ணதை உள்ளே போட்டுட்டு நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வைக்க போகிறோம். இந்த தண்ணியிலேயே லோ ஃப்ளேமில் வைக்க வேணாம், மீடியம் ஃப்ளேமில் வைங்க. லோ ஃப்ளேமில் வச்சாலும் கரைஞ்சிரும், ஹை ஃப்ளேமில் வச்சாலும் தீஞ்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பால் பொங்காமல் பார்த்துக்கோங்க. அந்த கேப்பில் நம்ம பாகு காய்ச்சி வச்சிடலாம். வெள்ளைப்பாகு செய்ய 1 கப் அளவுக்கு வெல்லம், துருவின வெல்லம் சேர்த்துக்கோங்க. அதோட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க வைங்க. ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தால் போதும். வெல்லம் கரைஞ்சால் மட்டுமே போதும். பாகு பதெல்லாம் எதுவும் பார்க்க தேவையில்லை. இந்த மாதிரி கரைஞ்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நம்ம வடிகட்டி தான் அதில் சேர்க்க போகிறோம். இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்தாவே போதும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்மளோட கொழுக்கட்டை எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்ப்போம். நடுவில் ஒரு முறையாவது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஏன்னா பால் பொங்கி வெளியே வந்துடாமல் பார்த்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம திரும்ப மூடி வச்சு வேக வச்சிடலாம். சரியா இப்போ 5 நிமிஷம் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்து வந்திருக்குங்க. சாஃப்டாகவும் இருக்குது. பால் நல்லாவே குறைஞ்சிருச்சு. ஓரங்கள் எல்லாத்தையும் நம்ம நல்லா சுரண்டி விட்டு அதோடு மிக்ஸ் பண்ணி விடுங்க. பால் ஏடை தான் அது. கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்திருக்குங்க. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வெள்ளைப்பாக ஊற்றிடலாம். இதில் பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. நம்ம வெள்ளைப்பாக நல்லா வடிகட்டி ஊற்றிக்கோங்க. இருக்கிற எல்லா வெல்லத்தையும் நம்ம ஊற்றிடலாம். வெல்லத்தினுடைய ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருந்ததுங்க. 1 கப் வெல்லம் சேர்த்தது இந்த 1 கப் மாவுக்கு சரியான அளவு.
வெள்ளைப்பாகு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும், வெள்ளத்தோட கலர் மாறும். ஜஸ்ட் ஒரு கொதி வந்தால் போதுங்க. ஏலக்காய் தூள் இருந்தது அப்படின்னா இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். ஒருவேளை உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இல்லை அப்படின்னா தேங்காய் பால் எடுக்கும்போது 1 அல்லது 2 ஏலக்காய் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். தேங்காய் பால் அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போது நாம் இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றும்போது கண்டிப்பாக நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தாங்க ஊற்றணும். ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. தேங்காய் பால் அதிக நேரம் கொதிச்சது அப்படின்னா தேங்காய் எண்ணெய் பிரிஞ்சு வரும், தேங்காய் எண்ணெய் வாசம் நல்லா இருக்காது. அதனால் தேங்காய் பால் ஊற்றுறதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம். பாருங்கள், நம்ம தேங்காய் பால் ஊற்றுனதும் கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஆறின பிறகு பார்த்திங்க அப்படின்னா நல்ல திக்கான ஒரு பாயசம் போல் இருக்கும். நீங்கள் இதை சுட சுட சாப்பிட்றத விட கொஞ்சம் நேரம் ஆற விட்டு இந்த பாலில் கொழுக்கட்டை நல்லா ஊறின பிறகு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு ரொம்ப சில்லுன்னு சர்வ் பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பால் கொழுக்கட்டையில் நம்ம தேங்காய் பால் ஊற்றிருக்கனால ரொம்பவே டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகியிருந்தது. வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் அம்மணி கொழுக்கட்டையும் இந்த பால் கொழுக்கட்டையும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்திக்காக பச்சரிசியை பயன்படுத்தி பூரண கொழுக்கட்டையும் கார கொழுக்கட்டையும் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.